எல்லாருக்குமே ஹாப்பி அண்ட் ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாசம் வேலண்டைன்ஸ் டேவும் வருது இல்லையா, அதுக்குமே எல்லாருமே கேக் கட் பண்ணுவோம். ஸோ வீட்லயே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துற மாதிரி ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வாங்க அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி சூப்பரா சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதுல 2 கப் அளவு மைதா மாவு, இதோட 3/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்ப நான் ஜலிக்கிற மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஜலிச்சு எடுக்கிறனால கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணையில கட்டி தட்டாம நல்லா ஸ்மூத்தா வரும். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு இப்ப நான் மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம தண்ணி பொருட்கள்லாம் சேர்க்கையில அங்கங்க தேங்கி நிக்காம ஒரு சேர வரும். இதோட 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு வாசனை இல்லாத ரிஃபைன்ட் ஆயில், 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், சூடா இருக்க கூடாது. இதோட நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா கவலையே வேணாம், இதோட நீங்க 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட முட்டையோட வாசனை தெரியாம இருக்க 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு ஒரு துளி கூட கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பேட்டரை மிக்ஸ் பண்ணையில ஒரே டைரக்ஷன்ல தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கேக் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், கேக்குக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கலாம். டின்னை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டின்னோட சைஸுக்கு ஏத்த மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்யற மாதிரி நீங்க வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும், சைஸும் கரெக்டா வரும். அவ்வளவுதான், பட்டர் ஷீட் கட் பண்ணியாச்சு. இப்போ டின்ல கொஞ்சமா எண்ணெய் எடுத்து டின் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்யறேன்ல இதே மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கேக் ஈஸியா நம்மளுக்கு டிமோல்ட் ஆகி வரும். அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் ஊத்திடக்கூடாதுங்க, எண்ணெய் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பட்டர் ஷீட்டை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இது மேலையும் லைட்டா எண்ணெய் வச்சு நல்லா பிரஷ் பண்ணிக்கலாம். அப்பதான் பட்டர் ஷீட் நல்லா ஒட்டி பிடிச்சு இருக்கும். இப்போ ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை டின்ல சேர்த்துக்கலாம். பேட்டரை டின்ல ஊத்தையில இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகணும், இதான் மாவுக்கு கரெக்டான பதம். டின்ல பாதி அளவு மட்டும் மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ டின்னை லைட்டா இந்த மாதிரி 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் பெரிய ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தா வெளியில வரும். கேக்கும் விரிசல் விடாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அவ்வளவுதான், மாவெல்லாம் சேர்த்தாச்சு. என்கிட்ட இன்னைக்கு சின்ன டின்னா இருக்கிறதுனால நான் 2 டின்னா பிரிச்சு வச்சிருக்கேன். உங்ககிட்ட பெரிய டின்னா ஒரே டின்லயே மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 175 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணணும். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா கவலையே வேணாம், குக்கர்ல கேஸ் கட்டி விசிலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அவன் ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னை உள்ள எடுத்து வச்சிடலாம். அவனுக்குள்ள வைக்கல பார்த்து வைங்க, ஏன்னா அவன் நல்லா சூடா இருக்கும், கையை சுட்டுக்காம பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அவனை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் 175 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இதே நீங்க குக்கர்ல பேக் பண்றீங்கன்னா கேக் பேட்டரை உள்ள சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
அவ்வளதான். 35 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேக்கு நல்லா வாசனையா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப கேக்க நம்ம வெளியில எடுத்துடலாம். பாருங்க நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா கேக் வெந்து வந்துருச்சு. இத நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இல்ல ஃபேனு கீழ வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு டூத் பீக் இல்லைன்னா ஊசி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளீனா வரணும். நம்ம கேக்லாம் ரெடி பண்ணிட்டோம். நீ அடுத்து நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல எந்த பாத்திரத்துல நீங்க விப் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தையும் விஸ்கையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் கிரீம் ரெடி பண்ணையில எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்பதான் விப்பிங் கிரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும். இப்போ இதுல 2 கப் நான் இன்னைக்கு அமுல் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விப்பிங் கிரீம் இருக்குன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் கிரீமே நீங்க விப் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அது நல்லா விப்பாய் வரும். இப்போ ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற அளவோட நல்லா டபுள் ஆகி வரும். அப்பதான் நம்மளுக்கு விப்பிங் கிரீம் நல்லா ஸ்னோவியா சூப்பரா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நல்லா பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரை முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்பதான் கிரீம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நரையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு பவுடர் சுகர் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதோட இனிப்புக்கு தக்க நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதோட உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப திருப்பியும் நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். விஸ்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா நிக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு ஸ்பூன்லனா ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட விப்பிங் கிரீம் சூப்பரா சுலபமா ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு ஸ்னோவியா சூப்பரா இருக்கு. இப்போ இத ஒரு கிளின் ரேப் இல்லைன்னா மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா செட் ஆகணும். அப்பதான் நம்ம கேக்ல அப்ளை பண்ணையில மெல்ட் ஆகாம இருக்கும். மினிமம் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆற வச்சிருந்த கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு டீமோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சைட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கேக் அப்படியே குப்பரக்க கவுத்திட்டு மேல லைட்டா தட்டினீங்கன்னா கேக் ஈஸியா நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ மேல இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருந்தனால ஈஸியா நம்மளுக்கு பட்டர் ஷீட்டும் ரிமூவ் ஆயிரும். பாருங்க கேக் எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நல்லா லேயரா இருக்கும் இல்லையா, அதனால நம்ம கேக்கையும் லேயரா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். எனக்கு லேயர்ஸ்ல கட் பண்ண கொஞ்சம் சிரமமா இருந்தனால என் ஹஸ்பண்ட் எனக்கு கட் பண்ணி தந்தாங்க. கேக்கையும் லேயர்ஸ்ல கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்கை நனைக்கிறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம கேக்ல சேர்த்தாதான் கேக் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் கிரீம் கேக்லாம் ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா இதை நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு பேஸ்ல கொஞ்சமா கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் வந்து இங்கிட்ட அங்கிட்டும் மூவ் ஆகாம ஸ்டேபிளா நிக்கும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க ஒரு லேயரை அது மேல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சுகர் சிரப், அது எல்லா சைடும் ஈவனா அப்ளை பண்ணி விட்டுருங்க. சுகர் சிரப் ரொம்ப அதிகமாவும் சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு கேக்கை ஈரம் பண்ணாலே போதும். இப்போ நம்ம விப் பண்ணியிருக்க விப்பிங் கிரீமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் ஈவனா நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த லேயர் கேக் வச்சிடலாம். திருப்பியும் இது மேல சுகர் சிரப்பை பிரஷ் பண்ணி விட்டுறலாம்.
உங்ககிட்ட இந்த மாதிரி பிரஷ் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அதுவுமே ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த லேயர் கிரீம். எங்க கிட்ட ரொட்டேட்டிங் டேபிள் இல்லைங்க. ஆர்டர் போட்டிருந்தோம், வர கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அதனால கிரீம் அப்ளை பண்ண கொஞ்சம் சிரமமா தாங்க இருந்தது. அப்படி இருந்தும் நானும் மாமாவும் சேர்ந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கேக்க ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் லேயரையும் மேல வச்சுட்டு லைட்டா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ இது மேலேயும் சுகர் சிரப்பை பிரஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக்க கிரீமால கவர் பண்ணிக்க போறோம். கிரீமை கேக் ஃபுல்லா எல்லா சைடும் நல்லா ஈவனா கவர் பண்ணி விட்டுருங்க. ரொட்டேட்டிங் டேபிள் இல்லாதனால கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குங்க. அடுத்த வாட்டி நம்ம கேக் செய்யல பெர்ஃபெக்ஷனோட செஞ்சுக்கலாம். ரொட்டேட்டிங் டேபிள் இல்லாதனால கொஞ்சம் சிரமமா தாங்க இருந்துச்சு. இப்போ நான் பண்ற மாதிரியே கத்தி வச்சு எல்லா சைடுமே ஈவனா கிரீமா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிரீம் அப்ளை பண்ணையில கிரீம் மெல்ட் ஆகுற மாதிரி இருந்தா கிரீமையும் கேக்கையும் ஒரு ½ அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கிரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணிருங்க. அது செட் ஆகுற கேப்ல நம்ம இங்க டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம் இல்லையா, இதை லைட்டா இந்த மாதிரி கத்தி வச்சு சீச்சி எடுத்தோம்னா கேக் மேல தூவுறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க கிரேட்டர் வச்சு கூட கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து கேக் எடுத்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க சாக்லேட்டை அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கூட அந்த ஒயிட் பார்ட் தெரியாத அளவுக்கு சென்டர்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல ஃபுல்லா சாக்லேட் தாங்க கொட்டி இருக்கும். இதே மாதிரி சைட்லயும் ஃபுல்லா சாக்லேட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான். பைப்பிங் பேக்ல கிரீமை சேர்த்துட்டு இப்போ நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கை ஃபினிஷிங் பண்றதுக்கு ஃபைனலா செரி பழத்தை அந்த நம்ம பைப் பண்ணி இருக்கிறதுல சுத்தி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபமா ஈஸியா நல்ல டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. இப்ப வாங்க நம்ம கேக்க கட் பண்ணி உள்ள லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக்க கத்தி வச்சு கட் பண்ணையில நல்லா ஸ்மூத்தா இறங்குது. இத வச்சே கேக் நல்லா சாஃப்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கேக்கை எடுத்து பார்த்தா பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே லேயரா சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. லேயர்ஸ்லாம் பக்காவா வந்திருக்கு. இதே மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கும் உங்களோட ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வீட்ல செஞ்சு கொடுங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ தெரியுது பாருங்க, இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கலைன்னா இதோ தெரியுது பாருங்க வீடியோஸ், இதை கிளிக் பண்ணி அங்க வாங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன். இப்ப நான் இந்த கேக்கை என்ஜாய் பண்ண போறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.